விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசி இப்போ தான் உங்களுக்கு வந்து கருணை பார்வை, குருவுடைய கருணை பார்வை வருது. கருணை பார்வை எப்போ வருதுன்னா, இந்த 1st of May 2024 விருச்சிகத்தை தான் குரு பார்க்குறாரு. நேர்கோட்டு பார்வை, நேரான பார்வை. இந்த நேர்கோட்டு பார்வை என்னென்னா 180 டிகிரி. ஸோ விருச்சிகத்தை குரு பார்க்க ஆரம்பிச்சோன்னா விருச்சிக ராசியாரெலாம் சார்ஜ் ஆகுறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வருது. முதல்ல வந்து விருச்சிகத்துக்கு பொருளாதார தான் குரு. பணம் தான் பிரதானமாக இருக்குது. பண கஷ்டத்தில் இருக்கேன், கடனில் இருக்கேன், பிரச்சனையில் இருக்கேன், போதுமான இன்கம் இல்லை, நல்ல ஜாபில் இல்லை, நல்ல வேலையில் இல்லை, நல்ல தொழிலில் இல்லை, தொழிலில் போதுமான வருமானம் இல்லை, எங்கெங்கேயோ என் பணம்லாம் அங்கங்கே மாட்டிகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சிக்கல்கள் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த குருவுடைய பார்வை. அப்போ குரு பயிற்சி என்ன பண்ணுன்னா, முதல்ல இந்த பண கஷ்டம், பணம் மாட்டிகிட்டு இருக்கு, திருப்பி வரல, கொடுத்த பணம் எப்போ வரும், ஃபேமிலியில் வந்து போதுமான பொருளாதார முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ்க்கு இந்த குரு வந்து முதல்ல உங்களை ஹெல்ப் பண்ணுவார். ரெண்டாவது வேலை விஷயம். ஜாபில் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் மாற முடியல, ப்ரொமோஷன் வேணும், க்ரோத் வேணும், நெக்ஸ்ட் லெவலில் மூவ் பண்ணணும், பிஸ்னஸில் நல்ல மணி ஃப்ளோ வேணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னும் சப்போர்ட் வேணும், பார்ட்னர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்வெஸ்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த நேரம் இப்போ கூடி வருமா, நெருங்கிடுமா, எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இது ஒரு நல்ல நேரம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் அண்ட் உங்களுடைய ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனுக்கு. அடுத்த விஷயம் என்னென்னா ஃபேமிலி. ஒரு கல்யாணம் பண்ணணும், ரொம்ப நாளாக வரன்னு பார்க்கணும். விருச்சிக ராசி வேறு, கேட்ட நட்சத்திரம், ஒன்றும் அனுஷம் கேட்டை, ஒன்றும் பெருசாக தேடி தேடி பார்க்குறோம், இன்னும் செட் ஆகலை, அந்த நேரம் கூடியிருக்கா, குரு பலன் வந்திருக்கா, குரு பார்வை வந்திருக்கா, கல்யாணம் நடக்குமா, ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு, மறுபடியும் இன்னொரு கல்யாணம் ட்ரை பண்ணுறோம், அதுக்கு நடக்குமா, இது எல்லாத்துக்குமே இந்த குருவுடைய பார்வை ரிசல்ட்டை கொடுக்கும். அது ஒரு பெரிய நல்ல விஷயமா. இன்னொரு விஷயம், அப்புறம் குடும்ப தேவைகள். ஃபேமிலியில் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய நீட்ஸ் இருக்குது. பசங்க ஒன்று கேட்குறாங்க, மனைவி ஒன்று கேட்குறாங்க, அப்பா ஒன்று கேட்குறாரு, அம்மா ஒன்று கேட்குறாங்க, என் ஹஸ்பண்ட் ஒன்று கேட்குறாரு அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு ஒரு கேரக்டர்லேருந்து வெளியில் வராங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு நீட் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உங்ககிட்ட. ஆனால் நீங்கள் விருச்சிக ராசி. அப்போ அவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து 100% திருப்திப்படுத்த முடியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவங்க கேட்டதில் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நேரம் இது. அதுதான் அந்த குரு பார்வையுடைய பலம்.